என் செல்ல குழந்தையே, இன்று இரவு இந்த வராகி என்னைக் கண்டு இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால், என் பிள்ளையே, நாளைய வளர்பிறை அஷ்டமியினுடைய விடியலில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அதிர்ஷ்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எத்தனை காலமாக இந்த வாழ்க்கையில் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ, அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்குமாக உனக்கானதாக நடக்கப் போகின்றது. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடத்தான் போகின்றாய். எல்லா சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டிய நேரம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற விஷயங்கள் என்னவென்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபட வேண்டும் அல்லவா என் பிள்ளையே? அதாவது தெய்வத்தை வழிபடுவது என்பது நீ எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் நீ செய்கின்ற பரிகாரங்கள், பூஜைகள் என்று இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை வளர்பிறை அஷ்டமி அல்லது தேய்பிறை அஷ்டமி இதில் எதையாவது ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் கால பைரவருக்கு அஷ்டமி திதி வரும் பொழுது ஒன்று வளர்பிறையில் நீ செய்தால் தேய்பிறையில் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒன்றில் நீ செய்தாலே உனக்கான பலன்கள் ஒட்டு மொத்தமாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, உன்னுடைய மனது இதையெல்லாம் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வங்களுக்கு செய்யவில்லை என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என் பிள்ளை, நாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். தெய்வம் நமக்கு என்ன கொடுக்கின்றதோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற மனநிலையோடு தானே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனநிலையை நான் நன்கு உணர்ந்து வைத்திருப்பதனால்தான் இன்று இந்த விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் இந்த வராகி எப்படி உனக்கு அதை தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றேனோ அதுபோலத்தான் நீ யாரிடத்தில் என்ன கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது என்றால் அது உன்னை வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சட்டென்று நடந்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு தேவை, அது நடந்தால் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அது நடக்கவில்லை என்றால் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்பதனை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதனால்தான் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு கால தாமதங்கள் ஆகிவிடுகின்றது. எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதில் உனக்கு எந்த நேரத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. தெய்வம் உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் இழந்து விடாதே. என் பிள்ளையே, சிலர் தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் தெய்வத்தை தேடுகின்றார்கள். ஒரு நல்ல காரியம் செய்ய போகும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்குவதில்லை. அதே நேரத்தில் அங்கு சென்றிருக்கின்ற இடத்தில் ஏதேனும் தடங்கள் வந்துவிட்டாலோ, பிரச்சனைகள் வந்துவிட்டாலோ உடனடியாக குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என்று அத்தனை தெய்வங்களையும் அழைக்கின்றார்கள். எனக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுங்கள் என்று. அதே நேரம் அந்த விஷயம் பிரச்சனை இல்லாமல் முடிந்துவிட்டால் தெய்வத்தை ஒரு துளியளவும் நினைப்பது கிடையாது. இது போன்ற மனிதர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். என் பிள்ளையே, நீயோ தெய்வத்தை மட்டுமே நம்பி இருக்கின்றாய். உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் சரி, எதை ஆரம்பித்தாலும் சரி, தெய்வத்தினுடைய உத்தரவை மீறி நீ எதுவும் செல்வதில்லை, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கை
நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை தெளிவாக பெற நினைக்கின்ற இந்த நேரம் உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் உன் தாயானவள் நான் உனக்கு கொடுப்பேன். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்க்கையில் எதை பற்றியும் பெரிதாக சிந்திக்காமல் நீ என்னை மட்டும் நம்பிவிட்ட பிறகு அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது, இனி உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்பது எல்லாம் உன் அம்மா எனக்கு அத்தனை தெளிவாக தெரியும். நான் ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. என் பிள்ளை, உனக்குள் இருக்கின்ற ஒரு சிறு பதற்றம், நீ ஒரு விஷயத்தை தொடங்கி இருக்கின்றாய், அது நடக்குமா நடக்காதா என்கின்ற உன்னுடைய இந்த பதற்றம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றது. ஏன் தெரியுமா? நீ பதறிய இந்த விஷயம் உனக்கு நல்லபடியாக நான் முடித்து கொடுக்க போகின்றேன். உண்மையாகவே பதறிய காரியம் சிதறும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய பிள்ளையினுடைய பதற்றத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஏனென்றால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் அத்தனை சுற்றி இருப்பவர்கள் எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதும், என் குழந்தையின் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்ததும் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பதறியது சரிதானே? உனக்கு எங்கிருந்து என்ன பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் வரும் என்றே தெரியாத ஒரு நிலை இருந்தது. இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க போராடிய போராட்டங்கள் எல்லாம் உன் தாயானவள் எனக்கு தெரியும். அதனால் நீ பதறினாலும் இந்த காரியத்தை உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாயாக இந்த வராகி எனக்கு இருக்கின்றது. அதனால் என் பிள்ளை, நீ வருத்தப்படாமல் இரு. இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சர்வ நிச்சயமாக சேரும். என் குழந்தை, இரவு நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை நம்பிக்கையோடு தெய்வத்தின் நாமங்களை உச்சரித்து விட்டு உறங்கச் செல். நிச்சயமாக உன்னுடைய உறக்கம் உன்னை தழுவுகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நிம்மதியும் உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக நீ பெற்றுக்கொள்வாய். எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட முடியாதபடிக்கு உனக்கான பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அதனால் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை உணர்ந்து எந்த ஒரு சூழ்நிலையையும் கண்டு என் பிள்ளை இனிமேல் பதறிவிடாதே. நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்காக, உன்னோடு, உன் வாழ்க்கையில். என் பிள்ளையை நிச்சயமாக அம்மா செய்து கொடுப்பேன். என் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு இதுவெல்லாம் சாத்தியம். இத்தனை நாளும் நடக்கவில்லை, இனியா நடக்கப் போகிறது என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக என்னால் எந்த காலத்திலும் பதில் கூற முடியாது. சொன்னதுதான். ஒரு முறை சொல்லிவிட்டால் அம்மா ஒரு நாளும் அதிலிருந்து மாற மாட்டேன். நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடிவு செய்துவிட்ட பிறகு ஒரு நாளும் அதை உனக்கு தராமல் செல்ல மாட்டேன். நீ பொறுமையோடு இருந்தால் அது உனக்கு சாத்தியம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த தாயின் மீது நீ வைத்த நம்பிக்கையோடு என்னை வணங்கி இரவு உறக்கத்தை நிம்மதியாக எடுத்துக்கொள். என் பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷத்திற்கு எந்நாளும் நான் பொறுப்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன். என்றென்றும் ஒரு தாயாக இருந்து உன்னை வழிநடத்தி உனக்கான சந்தோஷத்தை நான் பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் இனி உன் வாழ்க்கையில் நன்மைகள் தொடர்ந்து நடக்கும். நீ அத்தனை தீய விஷயங்களிலும் இருந்து மீண்டு வர தொடங்கிவிட்டாய். உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீயதும் உன்
உன்னை விட்டு தானாக விலகிச் செல்லும். மன நிம்மதியோடு உறங்கு. வெற்றி விடியல் உன்னை ஆறத் தழுவும். என் பிள்ளை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாமும் உன் வசமாக மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.